أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقتل مؤمنا متعمدا فجزاؤه جهنم خالدا فيها وغضب الله عليه ولعنه وأعد له عذابا عظيما صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 325வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 92வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை எந்த சூழ்நிலையிலேயுமே கொலை செய்வது என்பது கூடாது. وَمَا كَانَ لِمُؤْمِنٍ أَن يَقْتُلَ مُؤْمِنًا إِلَّا خَطَأً. ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொலை செய்வது என்பது எந்த சூழ்நிலையிலுமே மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அப்படி ஒரு கால் அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்குமேயானால் இல்லா ஹத்தஅன், அது தவறுதலாகத்தான் என்ன செஞ்சிருந்திருக்கணும், நிகழ்ந்திருந்திருக்கும். அப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமினை எந்த சூழ்நிலையிலே கொலை செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு மூமினுக்கு ஏற்பட்டிருக்குமேயானால் அது தவறுதலாகத்தான் நடந்திருக்கணும் ஒழிய வேண்டுமென்று என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது. அப்ப தவறுதலாக எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத பத்தி உண்டான 3 உதாரணங்கள் என்ன செஞ்சோம், நாம சொன்னோம். ஒன்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய உதாரணத்தை சொன்னோம். அவங்களுடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. அவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போர்க்களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் ஈமானை ஏற்றுக்கிட்டாங்கிறது சஹாபாக்களுக்கு என்ன செய்யலைங்க, தெரியல. போர்க்களத்தில் போர் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற போது என்ன செஞ்சாங்க, கொலை செய்யறதுக்காக வேண்டி சூழ்ந்திருந்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, வெட்டினாங்க. அப்படி வெட்டுகிற போது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து சத்தம் கொடுக்குறாங்க, எப்பா என் தகப்பனாரு, என்னுடைய தகப்பனார் எதுக்குப்பா கொலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த சத்தம் வந்து கேட்கறதுக்குள்ள என்ன முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிருச்சுங்க, கொலை முடிஞ்சு போச்சு. இங்க என்ன செஞ்சிருச்சு, கொலை நடந்துச்சு. ஒரு மூமின் இன்னொரு மூமினை நடத்துறாங்க, ஆனா தவறுதலாக என்ன செஞ்சிருச்சு, நடந்துச்சு. அப்ப இதை சார்ந்து இருக்கிற நிறைய உதாரணங்களையும் செய்திகள் என்ன செஞ்சா நாம சென்ற வாரத்துல பார்த்தோம். அப்ப ஒரு மூமின் இன்னொரு மூமினை தவறுதலாக கொலை செஞ்சுட்டா என்ன தண்டனைங்க, மறந்துட்டீங்களா? டீ குடிச்சவனு கேட்க 100 ஒட்டகத்தை கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 100 ஒட்டகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 100 ஒட்டகம். இரண்டாவது என்னதுங்க, ஒரு அடிமை, ஒரு மூமினான அடிமை என்ன செய்யணுங்க, உரிமை விடணும். மூமினான அடிமை என்ன செய்யணும், உரிமை விடணும். ஒரு தியத்து அப்படின்னா அதுக்கு என்ன, எத்தனைங்க, 100 ஒட்டகம். ஒரு மூமினான அடிமை அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப விலைவாசியானது, அப்படித்தானங்க.
இந்த அடிமைகள் இந்த துனியாவிலிருந்து சுத்தமாக எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பல கட்டங்களில் கஃபாராவாக, பரிகாரமாக, தண்டனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை கொடுங்க, உரிமை விடுங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ அடிமையை பற்றி உண்டான செய்தி என்ன செஞ்சால் நம்ம பார்த்தோம். சரி, ஒருத்தருக்கு கொலை செஞ்சுட்டாரு, ஒருத்தர் ஒரு மூமினை கொலை செஞ்சுட்டாரு. அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி தியத்தும் கொடுக்க முடியல, அடிமை உரிமை விடுறதுக்கு உண்டான சக்தி இல்லை. அவருக்கு என்ன விஷயங்க, 60 நாள் என்ன செய்யணுங்க, முத்ததாபிஈன தொடர்படியாக என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். ஒரு நாள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, விடுபற்றக்கூடாது. ஏதாவது ஒரு நாள் விடுபட்டிருந்தா அது திரும்பவும் முதல்ல இருந்து என்ன செய்யப்படும், கணக்கிடப்படும். சரி, சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர் 60 நாள் நோன்பு வைக்கணும். தௌபத்தம் மினல்லாஹ், அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணுங்க, பாவ மன்னிப்பு கேட்கணும்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்போ எந்த நேரத்திலையும் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அது அப்படி நடந்திருந்தா அது என்னவாக இருந்திருக்கணும், தவறுதலாக நடந்திருக்கணும். சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இப்போ மேலே சொன்ன தண்டனை சொன்னோம்லங்க, அந்த தண்டனை விஷயம் அப்படிங்கிறது துனியாவோட முடிஞ்சு போச்சு. என்னதுங்க, துனியாவோட முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொருத்தர் ஒரு இன்னொரு மூமினை கொலை பண்ணிட்டாரு, தவறுதலாக கொலை பண்ணிட்டாரு. அதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை செஞ்சிருக்கிறான். அந்த தண்டனை அவர் நிறைவேற்றிட்டார், அந்த கஃபாராவை அவர் கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை என்னச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, இதே ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை செய்யறாரு, வேணும்னு கொலை செய்யறாரு. எப்படி கொலை செய்யறாரு, வேணும்னு என்ன செய்யறாருங்க, கொலை செய்யறாரு. கொலைனா என்னன்னு விளங்கணும்லங்க, என்னங்க கொலை அப்படின்னா என்னன்னு விளங்கணும்லங்க, திட்டமிட்டு பண்றதுக்கு பேர் தான் என்னதுங்க, கொலை. யதார்த்தமாக தவறுதலாக செய்யறதுக்கு பேர் என்ன கிடையாது, கொலை கிடையாது. சரி, இப்போ இன்னொரு மூமின் என்ன செய்யறாருங்க, கொலை செய்யறாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வேணும்னு என்ன செய்யறாருங்க, கொலை செய்யறாரு. வேணும்னு கொலை செஞ்சிட்டாருண்டா அல்லாஹ் தஆலா இவருக்கு 4 விதமான தண்டனையை கொடுக்குறான். என்னதுங்க, 4 விதமான தண்டனை. அந்த 4 விதமான தண்டனையில உலகத்திலையும் தண்டனை இருக்குது, மறுமையில என்னதுங்க, தண்டனை இருக்குது. உலகத்துல என்ன செய்யுதுங்க, தண்டனை இருக்குது. மறுமையில் என்ன இருக்குதுங்க, தண்டனை இருக்குது. பொதுவாக ஒரு தண்டனைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனையை சொல்றான்னா அதுக்கு என்ன காரணம்னா, இனிமேல் அது மாதிரி தண்டனை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், அது மாதிரி ஒரு குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்றான். எடுத்தவன ஆயத்தை பார்த்துடலாம். சூரத்து நிசாவினுடைய 93வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமன் யக்துல் முஃமினன், எவர் ஒருவர் முஃமினை கொலை செய்கிறாரோ, முத்தஅம்மிதன் வேணும்னு என்ன செய்யறாருங்க, கொலை செய்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருக்கு உண்டான தண்டனை நரகமாக இருக்கும். அந்த நரகத்திலே ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர் எப்படி இருப்பார், நிரந்தரமாக இருப்பார். கடைசி வரைக்கும் என்னதான், நரகம் தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வ கலிபல்லாஹு அலைஹி, அந்த கொலை செய்த மனிதனின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் என்ன செய்யுதுங்க, இறங்குது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலஅனஹு, அல்லாஹ்வுடைய கோபம் மட்டும் இறங்கல, அல்லாஹ் தஆலா அவரை சபிச்சுக்கிட்டே இருக்கிறான். மூணாச்சா, அல்லாஹ் தஆலா நாலாவதாக சொல்றான், வஅஅத்த லஹு அஸாபன் அதீமா, மிகப்பெரிய வேதனையும் அந்த மனிதனுக்கு என்ன செய்யுது, இருக்குதுன்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். புரியுதுங்களா? வேணும்னு கொலை செஞ்சா அல்லாஹ் சொல்ற தண்டனை என்னங்க, டைரக்டா நரகம். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறேன் என்ன செய்யறா சொல்லியிருக்கிறான். இது வெல்லாம் எங்கங்க, ஆகிரத்துல நடக்கிறது, மறுமையில நடக்கிறது. இந்த துனியாவிலே அந்த மனுஷனுக்கு என்ன சட்டம் தெரியுமா, ஒரு மூமின் இன்னொரு மூமினை வேணும்னே கொலை செஞ்சுட்டா அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா என்னங்க, கொலைக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எப்பேற்பட்ட சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா. இது ஏன் இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றான்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய உடம்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டிடத்தை போலமா. என்னதுங்க, அல்லாஹ்வுடைய கட்டிடம். அல்லாஹ்வே நின்று ஒரு கட்டடத்தை கட்டனானா எப்படியும் அது மாதிரியாமா. யாராவது ஒருத்தர் அந்த கட்டிடத்தை தகர்த்தா அல்லாஹ் சும்மா விடுவானா? அப்போ ஒரு மூமினுக்கு உண்டான உயிர், ஒரு மூமினுக்கு உண்டான ரூஹ் எவ்வளவு தூரம் வலிமையானதுங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று, இப்போ ஒரு மூமினை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அதை கொலை செஞ்சவர் தண்டிக்கப்படுறாருண்டா இது ஏதோ வஞ்சகம் பண்ற மாதிரியோ ஏதோ ஒரு பழி தீர்க்கிற மாதிரியோ காரணம் அல்ல. என்னதுங்க, பழி தீர்ப்பதற்கு உண்டான விஷயம் அல்ல. இந்த காரியத்தை நீ செஞ்சல, இந்த காரியத்தை செஞ்ச உனக்கு தண்டனை இதுதான், திரும்ப தண்டனை இதுதான், மறுக்க உனக்கு என்ன செய்யப்படும், தண்டனையாக கொடுக்கப்படும். ஆரம்ப காலத்துல
பனு குறைலா பனு நலிர்னு யூத கூட்டங்கள் மக்கமா நகரத்துல வாழ்ந்தாங்க. பனு குறைலா அப்படிங்கிறவங்க ரொம்ப வசதியானவங்க, பனு நலீருங்கிறவங்க ரொம்ப வசதி கம்மியானவங்க. இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில சண்டை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, இந்த வசதியானவங்க யாராவது கொலை செய்யப்பட்டுட்டாங்கண்டா எதிர்த்தாப்புல இருக்கிற ஆளை உடனே என்ன செய்வான்? கொலை பண்ணிடுவான். இதே அதர் பார்ட்டி வசதி கம்மியா இருக்கவங்க யாராவது கொலை செய்யப்பட்டுட்டாங்கண்டா, இந்த வசதியானவன் தான் கொலை செஞ்சிருந்திருப்பான், என்ன சொல்லுவானாமா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு விட்டுருங்கன்றுவானாம். என்ன சொல்லுவானாமா? விட்டுருங்கன்றுவானாமா. இது ஒருவருக்கு மத்தியில கொலை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை கேட்க போறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொலை செஞ்சவருக்கு தண்டனை கொலை தான்டாங்க, அவரை என்ன செய்யணும்? கொலை செய்யணும்டாங்க. உடனே சட்டத்தை கேட்டானுங்க, இது என்ன நீங்க புது சட்டமா சொல்றீங்க? இங்க தௌராத் வேதத்துல ஒரு சட்டத்தை நாங்க படிச்சிருக்கிறோம். என்ன சட்டம்னா, யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாருன்னா அவரை நாடகடுத்திருந்தா சட்டம் படிச்சிருக்கிறோமே ஒழிய நீங்க கொலை செய்யணும்னு சட்டம் படிக்கல. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஆயத்தை இறக்கி ஆதாரத்தை காமிச்சா, எங்கேயுமே நான் தௌராத் வேதத்தில் இப்படி சொல்லவே கிடையாது, நீங்களா புதுசா என்ன செஞ்சுட்டீங்க? சட்டத்தை உருவாக்கிக்கிட்டீங்க. ஆரம்ப காலத்துல வலிமையானவங்க யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கண்டா அங்க கொலை செய்யப்பட்டவருக்கு எந்த விதமான நீதி கிடைக்கவே கிடைக்காது. இதே வலிமையானவர் கொலை செய்யப்பட்டுட்டார் என்று சொன்னோம்னா உடனே என்ன செய்யப்படும்? நீதி கிடைச்சிடும். இதுதான் அந்த காலத்துல இருந்த நடைமுறை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இப்படித்தான் நடக்குதுங்க. பவர் இருக்கிறவர் தப்பு செஞ்சிருந்தாருன்னா அங்க பேச்சே கிடையாது. எங்க அதை பத்தி அடுத்த நாளே பேப்பர்லயும் நியூஸ்ல என்ன செய்வான்? முடிச்சிருவான். பவர் இல்லாதவர் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டாருண்டா அவரை சீரழிச்சே கொண்டுருவான். முடிஞ்சு போச்சுங்களா? இன்னைக்கு இதுதான் நடக்குது. நீங்க பவர் இருக்கிறவர்கிட்ட எப்பேற்பட்ட விஷயத்தையும் என்ன செய்ய முடியும்? அவரு சாதிச்சிட முடியும். பவர் இல்லாதவர் 1000 தடவை அந்த வாசலை ஏறி இறங்க என்ன செய்வது? நடக்க வேண்டியது இருக்கு. இப்ப அந்த காலத்துல என்ன நடைமுறை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, வலிமையானவருக்கு ஒரு சட்டம்டோ எளிமையானவருக்கு ஒரு சட்டம் என்ன செஞ்சிருச்சு? இருந்துச்சு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இந்த ஆயத்தின் மூலமாக முழுவதுமாக உடைச்சிட்டாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை செஞ்சிட்டாருன்னா அதுக்கு என்ன தண்டனைனா, அதற்கு பரிகாரம் என்னதான்? கொலைதான். அதுக்கு பரிகாரம் கொலைதான். எப்படி கொலை நடக்கும்? எப்படி கொலை நடக்கும் தெரியுமா? யார் ஒருவர் கொலை செஞ்சாரோ அந்த மனிதரை எல்லா மனிதர்களுக்கு முன்னாலே நிப்பாட்டி வச்சு கருப்பு துணி அணிவிக்க வச்சு என்ன செய்யப்படுங்க? ஒரே அடியால என்ன செய்யப்படும்? ஆடு இருக்கிற மாதிரியோ ஒட்டகம் இருக்கிற மாதிரியோ மாடு இருக்கிற மாதிரியோ அறுக்கப்படாது. நல்ல பதம் பார்க்கப்பட்ட வாளால என்ன செய்யப்படுங்க? ஒரே வெட்டு. அந்த வெட்டால என்ன செய்வார்? தலை துண்டாகி போகும். இதை பார்க்கிற மனிதர்களுக்கு என்ன சிந்தனை வரும்டா, ஆஹா நாமளும் இந்த கொலை செஞ்சோம்னா நமக்கு என்னதான் நடக்கும்? இந்த தண்டனை தான் நடக்குங்கிறத ஒரு விதமான அச்சுறுத்தலுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறானுங்க? கொலைக்கு கொலைதான். திருடுனா என்ன சட்டங்க? திருடுனா என்னதுங்க? கையை வெட்டணும். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல கேட்கிறான், வல் ஐனு பில் ஐன், கண்ணை நோண்டிட்டாருன்னா யாரு நோண்டனாரோ அவருக்கு திரும்ப பரிகாரம் என்னதான்? கண்ணை நோண்டிட வேண்டியதான். காதை ஒருத்தர் அறுத்துட்டாருன்னா யார் அறுத்தாரோ அவருக்கு பரிகாரம் என்னதான்? காதை அறுக்கிற வேண்டியதான். மூக்கு எங்க அடிபட்டுருச்சோ யார் அடிச்சிட்டாரோ அவருக்கு பரிகாரம் என்னதான்? யார் எதை செய்யறீங்களோ அதுவால நீங்க என்ன செய்யப்படுவீங்க? தண்டிக்கப்படுவீங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மூமின் இன்னொரு மூமினை வேணும்னே கொலை பண்ணிட்டார்னா அந்த கொலைக்கு துனியாவில் கொடுக்கிற தண்டனை என்னங்க? கொலை. இங்கேயே அவர் வேதனை செய்யப்பட்டுட்டார். இப்ப அல்லாஹ் சொல்றான், திரும்ப உன்னை எங்க கொண்டு போய் போடுவீங்க? சொல்றது புரியுதுங்களா? மேல வேணும் தவறுதலாக செஞ்சவருக்கு செய்யப்படுகிற தண்டனைய இங்கே முடிஞ்சிருச்சு. மறுமையில அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்ல, முடிஞ்சு போச்சு. ஆனா வேணும்னு செய்யறவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னங்க? துனியாவில் அவருக்கு அல்லாஹ் தஆலா உயிருக்கு உயிர் என்ன செய்யப்படுது? வாங்கப்படுது. மறுமையில நரகத்தை கொடுக்குறேங்கிறான், அல்லாஹ் தஆலா அவரை அதாபு செய்ய போகிறேங்கிறான், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குதுங்கிறான், மிகப்பெரிய வேதனை அந்த மனுஷருக்கு இருக்குதுன்னு சொன்னாண்டா, அப்ப ஒரு மூமின் என்பவங்க எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறான். சரி, இந்த வேணும்னு கொலை செய்யறதுல முஃபஸ்ஸிரீன்கள் சில வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சில நேரத்தில் சில எக்ஸ்கியூஸ் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கொலை ஒருத்தர் வேணும்னே ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? கொலை பண்ணிட்டாரு. அதுக்கு என்ன தண்டனை?
அவரை கொலை பண்ணிட வேண்டியதான். சரி, இன்னும் ஒரு நிலையை சொல்றாங்க. ஒருத்தர் வேட்டையாடுறதுக்காண்டி காட்டுக்குள்ள போகிறார். வேட்டையாடுறதுக்காண்டி காட்டுக்குள்ள போகிறார். போகிறவர் என்ன செய்யறாரு? வேட்டையாடுறவர் ரொம்ப பக்கத்துல இருந்த வேட்டையாடுவாரு. என்னங்க, தூரத்தில் தான் வேட்டையாடுவாங்க. இவர் இருக்கிறது அந்த மிருகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. தெரிஞ்சிருந்தா அந்த மிருகம் ஓடிடும் இல்ல. தெரியாம ஒரு ஒரு ஓரமாக நின்று கொண்டு என்ன செய்யறாரு? வேட்டையாடுறதுக்காண்டி என்ன செய்யறாரு? அம்பு எடுக்கிறார். இங்கிருந்து பார்க்கிறப்ப அது ஒரு மிருகம் மாதிரி தான் அந்த மனுஷனுக்கு என்ன செய்ய அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குது. இவர் என்ன செய்யறாரு? விடுறார். எல்லாம் விட்டு ஆள் சரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு மனிதராக தெரியும். என்னவாயிருச்சு? ஒரு மனிதர். அது மனிதர் மட்டுமல்ல, ஒரு மூமினாக இருக்கிறார். இப்ப இங்கிருந்து அம்பு விட்டவரும் மூமின், அங்க விழுந்தவரும் மூமின். இப்ப இது என்ன கணக்கில் சேர்த்திக்கலாம்? இப்ப வேணும்னு செஞ்சாருன்னு சொல்றதா, தவறுதலாக சொல்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி கொடுக்குறாங்க அழகான பாடம். இவர் குறி என்னவோ ஆள் அல்ல. நல்லா வளைக்கும். இவர் குறி ஆள் அல்ல. அங்க ஒரு பிராணி நிக்குது, அங்க ஒரு மாடு, ஒரு மாடு நிக்கலாம், ஏதோ ஒரு குதிரை நிக்கலாம், ஏதோ ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வஸ்து அங்க நிக்குது, ஒரு மிருகம் அங்க நிக்குதுன்னா இவருடைய நோக்கம். ஆனால் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க விழுந்து போனவர் மூமினாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார். இப்ப இவருக்கு என்ன சட்டம் அப்படின்டா, மேல படிச்சதுல என்ன சட்டம்? 100 ஒட்டகம் கொடுக்கணும், ஒரு அடிமைய உரிமை விடணும். ஒரு அடிமை என்ன செய்யணுங்க? உரிமை விடணும். தவறுதலாக நடந்து போச்சு. சரி, அடுத்து ஒரு சட்டத்தை சொல்றாங்க. போர்க்களத்துல உக்கிரமாக போர் நடந்துகிட்டு இருக்கு. உக்கிரமாக போர் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கவச உட என்ன செஞ்சிருக்கிறாங்க? உடுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தரோட என்ன செய்யறாங்க? வீர வாள் கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க? போர் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு மூமின் என்ன செய்யறாரு? இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? வாளால வெட்டுறார். அவருடைய நோக்கம் என்னவோ, இவர் இன்னும் ஆளுன்னு நினைச்சு வெட்டுறார். எல்லாரும் கவச உட போட்டிருக்கிறாங்க. இவர் இன்னும் ஆளாகத்தான் இருக்கும் நினைச்சு என்ன செய்யறாரு? வெட்டுறார். வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அவர் என்னவாக இருக்கிறார்? மூமினாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார். மூமினாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார். இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்ல மேல சொல்லி கொடுத்த சட்டத்தை தான் சொல்றான். நீங்க ஒரு 100 ஒட்டகத்தை கொடுத்து ஒரு அடிமை என்ன செய்யுங்க? நீங்க உரிமை கொடுத்துருங்க. என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். இது 3வது ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒருவர் என்ன செய்யறாருன்னா, மேல படுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் கீழே படுத்திருக்கிறாரு. நம்ம கடைசியாக உதாரணத்தோட முடிச்சோம். நம்ம ஒருத்தர் மேல படுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? கீழே படுத்திருக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் எங்கன்னா படுக்க வச்சா எங்கேயோ தான் எந்திரிக்கிறான். காலையில் எந்திரிக்கிறோம், எங்க படுக்கிறோமோ அங்க எந்திரிக்கிறதே இல்லை. என்னங்க, சின்ன பசங்க என்ன செய்வாங்கங்க? உருளுவாங்க. அது மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மேல படுத்திருந்தாரோ கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாரு? சில நேரங்கள்ல இந்த ட்ரெயின்ல போறவங்க தூக்கத்துல என்ன செய்வாங்க? கீழே விழுந்துருவாங்க. அப்படி ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப கீழே பார்த்தா ஒரு ஆள் என்ன செய்யறாரு? கீழே படுத்திருக்கிறார். இப்ப ஒரு மேல இருந்து விழுந்தவர் என்ன செய்யறாரு? கீழே இருக்கிறவர் விழுந்தவன அவர் என்ன செஞ்சுட்டாரு? மௌத்தா போயிட்டார். இப்ப இங்க கொலைதான் நடந்திருக்குது. ஒரு ஆள் மேல இருந்து விழுந்து இன்னொருத்தர் மேல விழுக, அவர் என்ன செஞ்சுட்டாரு? மௌத்தா போயிட்டாரு. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்டா, இது வேணும்னு நடந்த நிகழ்வு அல்ல, இது யதார்த்தமாக நடந்த நிகழ்வு. இதுக்கும் இவர் என்ன கொடுக்கணும்? நான் ஒரு ஒட்டகத்தையும் இவர் ஒரு அடிமை என்ன செய்யணும்? ஒரு உரிமை விடணுங்கிறார். இப்ப இதே கான்செப்டை ஆக்சிடென்ட்ல கொண்டு வாங்கல. என்னங்க, இதே கான்செப்டை ஆக்சிடென்ட்ல கொண்டு வாங்க. இப்ப மேல இருந்து விழுந்தாரு, கீழே ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தா போயிட்டார். ஒரு வண்டி இன்னொரு வண்டி என்ன செய்யுதுங்க? வந்துகிட்டு இருக்குது. இது யாரையும் மோதணுங்கிற நோக்கம் அல்ல. ஏதோ ஒரு சின்ன ஸ்டேரிங்ல ஒரு அசைவு ஏற்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? வண்டியை கொண்டு போய் விட்டுட்டாரு. ஆள் என்ன செஞ்சிட்டாங்க? ஸ்பாட் அவுட். இப்ப என்ன சட்டம்டா? இதே சட்டத்தை தான் நம்ம இங்கேயும் எடுத்துட்டு வரணும். இதுக்கு கேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இஸ்லாம் சொல்லி கொடுக்குற சட்டம் என்ன தெரியுமா? ஃபதியத்தும் முசல்லமத்தும். அவருக்கு நீ கொடுக்குற காசு அப்படிங்கிறத அவரை முழுசா பொருந்திக்க செய்யணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், ஃபதியத்தும் முசல்லமத்தும். அவருக்கு நீ கொடுக்குற காசு முழுசாக என்ன செய்யணும்? பொருந்தி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை கொடுத்துட்டு நவர்ந்து போகிறதுங்கிறது அல்ல. அந்த உயிருக்கு உண்டான மதிப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? விலைக்கு கொடுக்குறான். அப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை செஞ்சுட்டா, அந்த கொலை செய்த மனிதனுக்கு தண்டனை என்னதுங்க? கொலைதான் தண்டனை. கொலைதான் தண்டனை. அதே நேரத்தில் இந்த மாதிரி யதார்த்தமாக சில நேரத்தில் என்ன செய்யலாம்? நிகழலாம். இப்படி நிகழுகிற போது அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலுகையை கொடுக்குறான். நீங்க என்ன செய்யுங்க? ஃபிதியாவை கொடுத்துட்டும் ஒரு அடிமை உரிமை விட்டுட்டு என்ன செய்யலாம்? நீங்க போகலான்னு என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சொல்ல வர செய்தி புரியுதுங்களா?
ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி திரும்ப திரும்ப பேசுறான்டா? ஒரே ஒரு ஹதீஸை போட்டு கவனத்தை உள்ள இழுக்கிறாங்க இமாம் ரூஹுல் பயான் இஸ்மாயில் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் தஆலா முதல்ல நாளைக்கு என்ன எதை பத்தி கேள்வி கேட்பான்னு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கேட்குற கேள்வி என்னங்க? தொழுகை. எதை பத்தி கேட்பான்? சரி, அதுக்கடுத்து எதை பத்தி கேட்பான்? என்னங்க? அதுக்கப்புறம் அல்லாஹ் எதை தெரியுமா கேட்பான்? தொழுகையை மட்டும் கேட்டு முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த சாப்டருக்கு போயிடுவான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இருக்கிற முதல் கனெக்ஷன் எது? தொழுகை. இதுக்கப்புறம் இருக்கிற கனெக்ஷன்லாம் அப்புறமா வர்றேன் நான். என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்துல நீ எப்படி நடந்துக்கிட்டேங்கிறத தான் அல்லாஹ் கேள்வியா கேட்பானாமா. சொல்ற புரியுதுங்களா? என்ன செய்வான்? கேள்வியா கேட்பானாமா. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நாளைக்கு நீங்க ஏழைன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க? திவாலானவர். தமிழ்ல சொன்னா இப்படி சொல்லலாம், திவாலானவர். திவால்னா என்ன அர்த்தம்? மொத்தமா டோட்டலா எல்லாம் முடிஞ்சு. ஆமா, திவாலானவர்கிட்ட நீங்க யாரை நினைக்கிறீங்க? மனில் முஃப்லிஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன நாயகமே இப்படி கேட்டுட்டீங்க? திர்ஹமும் தீனாரும் இல்லாதவர் தான் திவாலானவர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை தான் விளங்கி வச்சிருக்கிறீங்க. அசல் திவாலானவர் யார் தெரியுமா? நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துக்கு வர்றப்ப பெரிய நன்மை மூட்டையை தூக்கிட்டு வருவார். நோன்பாகும் ஜகாத்தாகும் நல்ல பெற காரியமாக என்ன செய்வார்? தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன செய்வார்? மதிப்போட வைப்பார். இப்ப அல்லாஹ் தஆலா தொழுகையை கொண்டான கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு நீ இன்னார்ட்ட எப்படி நடந்துக்கிட்ட, நீ இன்னார்ட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்கிறப்ப அவர் வாயை திறக்காம மூடிக்கிட்டு இருப்பாரா இல்லையா? வாய் மூடி இருப்பாரா இல்லையா? பாதிக்கப்பட்டவர் அங்கிருந்து வருவார். அல்லாஹ்வே இவர் எனக்கு இந்த தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவு சங்கடத்தை கொடுத்துருக்கிறாரு, வாயால திட்டி இருக்கிறாரு, இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, பண மோசடி பண்ணியிருக்கிறாரு, என்னை ஏமாத்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா குற்றத்தை சொன்னவொன்னே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? இவற்றிருந்து நன்மை என்ன செய்வான்? எடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ் பண்ணி எல்லா நன்மை என்ன செய்யும்? முடிஞ்சு போயிடும். இப்ப நன்மை தீர்ந்து போச்சு. ஆனா பஞ்சாயத்துக்காரன் தீரல. அல்லாஹ்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தவங்க, இவர் சம்பந்தமாக பேச வந்தவங்க என்ன செய்யல? முடியல. இப்ப அல்லாஹ் என்ன? அல்லாஹ்ட்ட மலக்குமார்கள் கேட்பாங்க, ரப்பே இவ்வளவு தூரம் நன்மையை தூக்கி கொடுத்தோம், இப்ப நன்மை பையன் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்கள்ட்ட இருந்து தீமை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துருங்க. என்னங்க? யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக வந்து லைன்ல நிக்கிறாங்களோ அந்த மனிதருடைய குற்ற குறைகளை எடுத்து பாவங்களை எடுத்து இந்த மனுஷத்தை கொண்டு போய் போடுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவர் உள்ளுக்குள்ள வர்றப்ப பெரிய பையோட தான் வந்தார். என்னங்க? நன்மை பையோட வந்தார். பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிற மாதிரி என்ன செய்வார்? வந்தார். ஆனா வெளியே போகிறப்ப ஒண்ணும் இல்லாம போகிறார். இவர் தான் அசல் திவாலானவர். என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் ஒரு மனிதருக்குண்டான ரூஹை, ஒரு மனிதருக்குண்டான ஆத்மாவை இவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? தொழுகையை தாண்டி ஒரு மனிதன் ஒரு நடத்தை விஷயத்துல தான் ரொம்ப நேர்மையானவனாக இருக்கு. என்னதுங்க? ரொம்ப நேர்மையானவனாக இருக்கணும். அதற்கு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்ட பாடம் என்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொலைய இருந்து ஆரம்பிச்சுட்டான். இந்த கொலைக்கு கீழே எவ்வளவோ இருக்குது இல்லைங்க? கண் சாடையால ஒருத்தர் திட்டுறது, ஒரு மனுஷரை அப்புறம் போனப்புறம் பேசுறது, ஒரு மனுஷர்கிட்ட பண மோசடிகள் செய்யறது, இந்த கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியே நாட்கள் என்ன செய்யறது? கடத்துறது. இப்படியாக இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் எங்க பஞ்சாயத்து வந்து நிற்கும்? இதை எல்லாத்தையும் நீங்க துனியாவிலேயே முடிச்சுட்டு போயிட்டீங்கண்டா எல்லாம் அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறான்? சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒரு மூமின் இன்னொரு மூமினை கொலை செய்யலாமா? அப்படி ஒரு கால் நடந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கணும்? தவறுதலாக இருந்திருக்கும். இதுதான் சூரத்து நிசாவனுடைய 92, 93 2 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆனை பேசுகிற பாணி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமா இருக்குதுங்க. ஒருத்தட்ட போய் உட்கார்ந்து ஃப்ளைட் எப்படி ஓட்டணும் அப்படின்னு ஒரு மாணவருக்கு டியூஷன் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுப்பார் ஆசிரியர் இருந்தால்? முதல்ல ஃப்ளைட் எப்படி இருக்கும், ஃப்ளைட் எப்படிலாம் இருக்குது, ஃப்ளைட்டினுடைய இன்ஜின் எப்படி இருக்கும், அதை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி இங்கே பேசுகிறான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரூட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். என்னதுக்கு?
ரூட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்பதான் ஃப்ளைட்ல வந்து உட்கார வைக்கிறான் அல்லாஹ் என்ன செய்யறானுங்க, ஃப்ளைட்ல வந்து உட்கார வச்சு பேசுற மாதிரி போர்க்களம் என்னங்கிறத பத்தி பேசிட்டு, போர்க்களத்தில் நடக்கக்கூடிய தவறுதலை பத்தி பேசிட்டு, போர்க்களத்தில் நீங்க எப்படிலாம் நடந்துக்கணுங்கிறத பேசி முடிச்சுட்டு கடைசியா பேசுறான், ஏன் உங்களை நான் போருக்கு போக சொல்றேங்கிறத பத்தி பேசுறான். என்னங்க, இப்படி இருந்து திருப்பி படிச்சா எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க பேசுறான். நான் சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? இப்படி நேரா படிச்சோம்னா படிக்கிறவர் என்ன விளங்கிடுவார்னா, இது ஏதோ கதை புஸ்தகத்தை படிச்ச மாதிரி என்ன செய்வார், விளங்கிடுவார். இந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் முற்றிலுமாக மாறுபட்டது திருக்குர்ஆன் ஷரீஃப். இப்ப இவ்வளவு நேரம் போரை பத்தி பேசிட்டு இருந்த அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சஹாபாக்கள்கிட்ட சொல்றான், போருக்கு போகிறீங்க, போகிறப்ப கொஞ்சம் நிதானமா நடந்துக்கங்கிறான். என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நிதானமா நடந்துக்கங்க. இந்த ஆயத்தை இப்படியும் வாசிக்கலாம், எப்படி போறீங்கன்னா கவனமா நடந்துக்கங்க இப்படியும் சொல்லலாம். ஆனா இந்த வாரத்துல இப்படிதான் சொல்லணும், போருக்கு போகிறப்ப கொஞ்சம் நிதானமா நடந்துக்கங்களேங்கிறான் அல்லாஹ். யாரு முஸ்லீம் யாரு காஃபிருங்கிறத கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. வாளை தூக்கி வெட்டுறதுக்கு முன்னால ஊர்ஜிதப்படுத்திட்டு என்ன செய்யுங்க, நீங்க வெட்டுங்க. நீங்க ஊர்ஜிதப்படுத்தாம நீங்க வெட்டினீங்கன்னா என்ன வாயிரும் தெரியுமா, நீங்க இருக்கிற கனிமத்து பொருளுக்கு ஆசைப்பட்டு வெட்டினீங்கன்னா ஆகி போயிடும். போர்க்களத்தை முடிச்சிட்டு வந்தா சஹாபாக்களுக்கு மத்தியில என்னன்னா, இவர் இத்தனை பேரை கொலை பண்ணியிருந்தாருந்தா அவருக்கு இன்ன கனிமத்து போகும், இவர் ஒரே ஒரு ஆளை தான் கொலை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இன்ன கனிமத்து போகும். இப்படி கனிமத்து பங்கு வைக்கிறதுல போர்க்களத்துல இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் கொலை செய்யல, ஒரு ஆளை கைது பண்ணி புடிச்சிட்டு வந்து கைத்தை கட்டிட்டு வந்து நிப்பாட்டுறார். இவருக்கும் ஒரு கனிமத்து பொருள்ல ஒரு பங்கு இருக்குது. ஏன், இவர் இன்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்தாருங்கிறதுக்காக. ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போர்க்களத்தை கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல. இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, கைத்தை போட்டு என்ன செய்யறாங்க, கட்டி கூட்டிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாட்டிட்டாங்க. இப்ப கனிமத்து பொருட்கள்லாம் பங்கு வைக்கிறப்ப இந்த சஹாபிக்கு என்ன செஞ்சாங்க, பங்கு வச்சாங்க. அப்ப கட்டப்பட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவருக்கு பங்கு கொடுக்காதீங்க அப்படின்னா. ஏன் பங்கு கொடுக்க வேணாம், எப்ப நான் தானப்ப உங்களை கட்டிட்டு வந்தேன், நீங்க கட்டவே இல்லைங்கன்றாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. என்ன சொன்னாங்க, சொல்றது புரியுதா? நீங்க கட்டவே இல்லைன்றாங்க. நான் தான் உங்களை கட்டினேன். இல்ல, என்னைய கட்டினவர் எப்படி இருந்தார் தெரியுமா, வெள்ளை தலப்பா கட்டி வெள்ளை ஆடை உடுத்தி வெள்ளை கயிறால என்னை கட்டிட்டு வந்து நிப்பாட்டினாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கட்டினது நீங்க இல்ல, வேற மலக்கு கட்டினாருன்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எப்படி உதாரணத்தை சொல்றான்டா, நீங்க மூமினா முஸ்லிமா காஃபிராங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு வாழை என்ன செய்யுங்க, நீங்க வைங்க. எதையுமே ஊர்ஜிதப்படுத்தாம நீங்க கொண்டு வந்து வாழை வச்சு வெட்டப்பட்டவர் அந்த இடத்துல முஸ்லீமாக இருந்தாருண்டா, என் பார்வையில எப்படி தெரியுமா, நீங்க வெட்டினவருண்டாக நான் கணிக்க மாட்டேன், கனிமத்து பொருளுக்கு ஆசைப்பட்டு வெட்டிட்டீங்கன்னு நான் சொல்லி போடுவேங்கிறான். எவ்வளவு வார்த்தை அழுத்தமா சொல்றான் பாத்தீங்க. நீங்க இருக்கிற பொருளுக்கு ஆசைப்பட்டு வெட்டிட்டீங்கன்னு நான் சொல்லி போடுவேன். இது என்ன பொருள், கனிமத்து பொருள், என்னட்ட வாங்க, இதை விட பெருசெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இதை விட பெருசாலாம் நான் வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு மனிதரை பார்த்துக்கிட்டு என்ன செய்றீங்க, வெட்டுறீங்க. நீங்க ஆரம்ப காலத்துல நீங்களும் இப்படித்தான் இருந்தீங்க. அல்லாஹ் சொல்றான், ஆரம்ப காலத்துல நீங்களும் தான் இப்படித்தான் இருந்தீங்க. உங்களுக்கு நான் உபகாரம் பெஞ்சதுனால நீங்க என்னவாக மாறிட்டீங்க, முஸ்லீமாக மாறிட்டீங்க. அதனால போர்க்களத்துல வாழை தூக்கி ஒரு மனிதரின் மீது வெட்டுறப்ப வைக்கிறப்ப கொஞ்சம் நிதானத்தோட கையாளுங்கிற அல்லாஹ் சொல்ற செய்தி புரியுதுங்களா? இதுக்கு ஒரு உதாரணத்தையும் என்ன செய்வான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றவங்க, இந்த ஆயத்திற்கு கீழே உதாரணமாக சொல்லி காண்பிப்பாங்க. ஒரு சின்ன போர்ல உஸாமா ரலியல்லாஹு தளபதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த அனுப்பப்படுகிற ஊருக்கு பேர் ஃபதக். என்னதுங்க, ஃபதக். ஹைபர்ங்கிற போர்க்களம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹைபர் போர்க்களத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். இந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்குறதுக்காக வேண்டி நிறைய படைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கிற ஒரு செய்தி கேட்பட்ட உடனே அவர்களின் மீது உண்டான ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில ஒரு சின்ன படை என்ன செய்றாங்க, ஃபதக்குங்கிற ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சஹாபாக்கள் போய் இறங்கி சஹாபாக்களுடைய அந்த கம்பீரமான உடையை பார்த்த உடனே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க விரண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க அந்த ஊருக்காரங்க என்ன செஞ்சாங்க, எதிர்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓட ஆரம்பிச்சதுல இதுல பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆளு, பதக்கிற ஊர்ல ஒரு ஆளு அசல் முஸ்லிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டிருந்த ஒரு மூமினான ஒரு அடியார். ஆனா அவன் முஸ்லீம், அவர் முஸ்லீம் ஆயிட்டேங்கிறத யார்கிட்ட என்ன செய்யலைங்க, வெளிப்படுத்தவே இல்லை. எப்ப வந்து போருக்குண்டான நிலைமை ஏற்பட்டுச்சோ அவர் அந்த பக்கத்தில் இருக்கிறாம சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம முஸ்லீம் பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டார். நல்ல விளங்கிக்கணும். எப்படி வந்துட்டார்? முஸ்லீம் பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டார். வந்தவர் எப்படி வந்தாருண்டா, தான் ஏன் இன்னாருங்கிறத காட்டி கொள்ள கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 50-60 ஆடை என்ன செய்யறாரு, ஓட்டிக்கிட்டு வர்றாரு. நல்லா விளங்கிக்கணும். 50-60 ஆடை என்ன செய்யறாரு, ஓட்டிக்கிட்டு வர்றாரு. ஓட்டிக்கிட்டு இவர் ஏதோ ஒரு வழிபோக்கர் போலையும் ஆடு மேய்க்கிறவர் போலையும் தெரியறதுக்காக வேண்டி இப்பேற்பட்ட ஒரு காட்சி ஏற்படுத்திக்கிட்டு அந்த மனுஷர் என்ன செய்யறாரு, வர்றாரு. இவங்கெல்லாம் விரண்டு ஓடிட்டானுங்கல்ல, எதிர்பார்ட்டியெல்லாம் விரண்டு ஓடிட்டாங்கல்ல. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படை போர் நடக்கல. ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, வெற்றி கிடைச்சிட்டோங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துல திரும்பி வந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த மனிதர் என்ன செஞ்சிருந்தாருண்டா, ஆட்டுக்கு மத்தியில் என்ன செய்யறாரு, உட்கார்ந்துருக்கிறார். ஒளிஞ்சு என்ன செய்யறாரு, உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே கழுத்தை பிடிச்சாங்க. யாரு? உசாமா ரலியல்லாஹு. கழுத்தை பிடிச்சவர் அவர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னார். என்ன சொன்னாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றார். நல்லா விளங்கிக்கணும். என்ன சொன்னாருங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றார். இது எதையுமே கவனிக்காத உசாமா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கண்டா, இவன் ஏதோ நம்மளை சூழ்ச்சி பண்றாங்கறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டாங்க. ஆள் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு, வஃபாத்தாகி போயிட்டாங்க. இப்போ வஃபாத்தாகி போன உடனே உசாமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய கவலையாகி போச்சு. சஹாபாக்களுக்கு ஒரு கவலையாகி போச்சு, ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டுச்சு. உடனே உசாமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் 2 கேள்வி கேட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றப்பையும் கூட உங்களுக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேசாம இருந்தாங்க. திரும்ப அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வேற சொன்னார்ல, அப்ப கூட உங்களுக்கு யோசிக்கலையா? நாயகமே அவர் சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹும் என் வாளுக்கு பயந்துக்கிட்டு சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன் நாயகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை திரும்பவும் சொன்னாங்க. என்ன கல்பை திறந்து பார்த்தா தான் அவர் முஸ்லீமா அவர் காஃபிரா நீங்க ஃபைனல் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போங்க, போய் ஒரு அடிமை உரிமை விடுங்க, அவருக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான தியத்தை கொடுங்க, போங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க? அப்பதான் இந்த ஆயத்தை என்ன செஞ்சிச்சு, இறங்குச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரத்து நிசாவினுடைய 94வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா லரபுத்தும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் பயணம் புறப்படுவீர்களேயானால் ஃபதபய்யனு, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இது யார் முஸ்லிமு, யாரு காஃபிரு, யாரை வெட்ட போகிறோம், வாழை கொடுத்துட்டாங்க வெட்ட சொன்னாங்கிறக்காக போறவங்க வர்றவங்கள வெட்ட நீங்கன்னா நீங்களும் குற்றவாளியாக மாறி போயிருக்கு. சும்மா போறப்போ சலான் சொல்லிட்டுலாம் போக முடியாது. 100 ஒட்டகத்தை கொடுக்கணும், ஒரு அடிமை என்ன செய்யணும், உரிமை விடணும். உசாமா ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, அவர் ஏதோ பயந்துக்கிட்டு சலாத்தை சொல்றாரு, பயந்துக்கிட்டு சொல்றாரு, அவர் முஸ்லீம் இல்லைன்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டோம் சொல்றாரு. அல்லாஹ் அப்படி சொல்றாரு, வலா தக்கூலு, நீங்க அப்படி எதுவும் சொல்லிடாதீங்க, லிமன் அல்கா இலைக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருவர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார், அஸ்ஸலாம, வலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் அஸ்ஸலாம லஸ்த முஃமினா, உங்களுக்கு சலாத்தை சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்றாரு, உங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒப்பந்தத்தை மாதிரி சலாம் உங்களுக்கு அடிபணிந்த மாதிரி பேசுறாரு. எப்பா, நானும் உங்க கூட்டக்காரர் தானப்பா, நான் காஃபிர் கிடையாதுப்பா, நான் மூமினுப்பாங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சைக்கினையும் சொல்றாரு. ஆனா நீங்க லஸ்த மூமினன், இவர் மூமின் இல்லைன்னு என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சொல்லிடாதீங்க. அப்படி நீங்க சொன்னா நான் சொல்லுவேன், தபுதபூன அரதல் ஹயாத்தி துன்யா, துனியாவினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி இதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்ன செய்வேன் நான் சொல்லி. எப்பேற்பட்ட கனந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஃபைந்தல்லாஹி மகானிமு கஸீரா, அல்லாஹ் இடத்துல வாருங்கள், இதை விட அதிகமான கனிமத்து பொருட்கள் என்ன செய்யுது, இருக்குது. கதாலிக குந்தும் மின் கபுல், கதாலிக குந்தும் மின் கபுல், நீங்களும் இதற்கு முன்னால் இப்படித்தான் இருந்தீர்கள். என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி இருந்தீங்க சஹாபாக்கள் அந்த காலத்துல? என்னதுங்க, சத்தமா சலாம் சொல்ல முடியுமா? என்னங்க, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல சத்தமா கூட என்ன செய்ய முடியாது, சலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தர் இவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம்ங்கிறத என்ன செஞ்சுக்க முடியாது, காட்டிக்கவே முடியாது. எல்லாமே ரகசியம் தான்,
எல்லாமே ரகசியம் தான். போகிற வாக்கில் தான் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றையும் என்ன செய்வாங்க, பேசிக்குவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ளலான்னு வந்துட்டாங்க. ஈமான் கொள்ளலான்னு உள்ளுக்குள்ள மக்கா மாநகரத்துக்குள்ள வந்தா யார் இங்க முஸ்லீம் யாருன்னு எதுவுமே என்ன செய்யல, தெரியல. 7 நாள் தங்கி இருந்தாங்க. 7 நாள் தங்கி இருந்து ஒரு ஊர்ஜிதம் ஏற்பட்டுச்சு. அலி ரலியல்லாஹு கிட்ட பேச்சுவாக்கில் கேட்டாங்க, இங்க முகம்மதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கல்ல, அவரை பார்க்கறக்காண்டி வந்திருக்கிறேன் நான். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்தமா பேசிடாதீங்க, என்னட்ட கேட்ட மாதிரி வேற யார்ட்டையும் பேசிடாதீங்க, அடுத்த நிமிஷம் உங்களை கொண்டு போடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. கதாலிக்க குந்தும் மின் கபுல், இவர் எப்படி பயந்துக்கிட்டு ஆட்டுக்கு மத்தியில் உட்கார்ந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தால் அது மாதிரிதான் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீங்க. எப்படி வளர்க்குறான் பார்த்தீங்களா அல்லாஹ். என்னங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சரின்ட்டாங்க. நாளைக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ என்ன பிரச்சனைண்டா, நீங்கள் ஏன் பின்னாடியே வர்றீங்கன்னா ஏன் ஆளுன்னு கணிச்சிருவான். என்னதுங்க, ஏன் பின்னாடியே வர்றீங்கன்னா மக்கா காஃபிர்கள் ஏன் ஆள் என்ன செய்வாங்க, கணிச்சிருவாங்க. அதனால் என்ன செய்ய வேண்டாம், போய்கிட்டே இருக்கிறப்ப நான் ஏதோ கல் பொறுக்கிற மாதிரி அல்லது சிறுநீர் கழிக்கிற உட்கார மாதிரி உட்கார்றேன். நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உட்காராதீங்க, நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்கள் போய்கிட்டே இருங்க. கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் தூரத்தில் நான் எந்திரிச்சு யதார்த்தமாக நான் என்ன செய்கிறேன், வேகமாக நடக்கிறேன். நடந்து போகிறப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்துருங்க, நான் போய்கிட்டே இருக்கிறேன். இப்படி மாறி மாறி ஒருத்தர் இன்னொருத்தரின் மீது சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா யாரை பார்க்க போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மேற்கோள் காட்டி சொல்றான், கதாலிக குந்தும் மின் கபுல், நீங்களும் ஆரம்ப கால நிலைகளை இப்படித்தான் என்ன செஞ்சிருந்தீங்க, இருந்தீங்க. ஃபதபையனு, கொஞ்சம் நிதானமாக கையாளலாம்ல அல்லாஹ் சொல்கிறான். ஃபதபையனு, நிதானமாக கையாளலாம்ல. இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, எதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாகவே இருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த இடத்துல நிதானம் அப்படிங்கிறதுனா என்னங்க தமிழ்ல, பொறுமையா? நிதானம்னா பொறுமைங்களா அர்த்தம்? யோசிச்சு செய்யறது, சிந்தித்து செயல்படுதல். யாரையாவது ஒருத்தரை திட்டிட்டு திட்டின 10 நிமிஷம் கழிச்சு அடடா எதுக்கு போய் இவ்வளவு அவசரப்பட்டு திட்டினமே அப்படின்னு என்ன செய்வாரு, வருத்தப்படுவார். இந்த திட்டுறதுக்கு முன்னால் இவரை திட்டலாமா செய்யலாமான்னு ஒரு யோசிக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் தான் நிதானம். அதனாலதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சோன்னா உடம்புடைய உறுப்புகள் எல்லாம் யார்கிட்ட பேசுது, நீ கொஞ்சம் நிதானம் இல்லாம பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்து அடி வாங்குறது பூரா யாரு தான், நாங்க தான். அடி வாங்குறது பூரா யாரு தான், நாங்க தான். அதனால நிதானம் இழந்து என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பேசுறது. என்னைக்குமே எல்லா சூழ்நிலையிலையும் நிதானம் என்ன செய்யப்படுதுங்க, தேவைப்படுது. நிதானம் இல்லாத மனிதரிடத்துல எந்த விதமான வெற்றி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சூழ்நிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தோடு என்ன செஞ்சாங்க, நடந்துக்கிட்டாங்க. நிதானத்தோடு நடந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அரவணைச்சு போகும். என்னதுங்க, எல்லாத்தையும் என்ன செய்யும், அரவணைச்சு போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். பள்ளிவாசலில் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னத்தையும் ஒன்று பேசுகிறார், என்னத்தையும் ஒன்று என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசுனது என்னன்னா, நாம பேசுறதை விட அவர் பேசுகிற சத்தம் தான் என்ன செய்யுது, அதிகமாக கேட்குது. இப்போ இந்த நேரத்தில் நான் கோபப்பட்டு என்னங்க விவரம் இல்லாமல் பயான் பண்ணிக்கிட்டு இருப்ப சத்தமாக பேசுறீங்கன்னு நான் பேசிட்டேன்டா, அவர் என்ன மனோநிலையில் பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. நல்ல வேலைங்க, என்ன கண்டிஷனில் அவர் வந்து இருக்காங்கிறது என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் பேசாமல் விட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி பள்ளிவாசலில் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னால் அவர் மனசுக்குள்ள அந்த நேரத்தில் அவர் சரியாகவே செஞ்சிருந்தாலும் அவர் மனசுக்குள்ள என்ன செய்யணும், இனிமேல் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யும் தெரியும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறதா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறக்காண்டி ஒரு சஹாபின் ஒரு மனிதர் என்ன செஞ்சார், ரசூல்லாவை பார்க்குறக்காண்டி வந்தார். வந்தவருக்கு என்ன செஞ்சிருச்சு, திடீர்னு என்ன செஞ்சிருச்சு, உடல் உபாதை ஏற்பட்டு சிறுநீர் கழிக்க வந்துருச்சு, தேவை வந்துருச்சு. சிறுநீர் கழிக்க தேவை வந்தவன் அவர் என்ன செஞ்சிட்டார், தன்னுடைய ஆடைய விலைக்கு அப்படியே என்ன செஞ்சார், ஓரமாக உட்காந்து சிறுநீர் போயிட்டு. சிறுநீர் போன உடனே இங்க இருக்கிற சஹாபாக்களை எதை தூக்கிட்டாங்க, எல்லாரும் வாழை தூக்கிட்டாங்க. விவரம் இல்லை, பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இப்படி போய் சிறுநீர் கழிக்கிறீங்கன்னு ரசூல்லா என்ன சொன்னாங்க, அவர் சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் பேசாம இருங்கன்றாங்க. எவ்வளவு ஒரு நிதானத்தை கையாளுறாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் பேசாம இருங்க.
திருநீர்லாம் கழிச்சு முடிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தன்மையாக சொன்னாங்க, இது பள்ளிவாசல், இது அல்லாஹ் வணங்கக்கூடிய இடம், அசுத்தமான இடத்துல அல்லாஹை வணங்க முடியாது. இது நம்மளுடைய தேவை அப்படிங்கிறது வெளியே போய் தான் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணுமே, உள்ளுக்குள்ளே செய்யக்கூடாதுங்கிறத சொன்னவுடனே இவர் என்ன மனோநிலையில் வந்தார்னா, ரசூல்லாவை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் வரல. ரசூலுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்களே, முகம்மதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்களே, யாருன்னு பார்க்குறக்காண்டி வந்தவர். இப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஊருக்கு போய் 300 பேர்த்த கூட்டு வந்துட்டார். நல்ல வேலைக்கணும். ஊருக்கு போய் எத்தனை பேர்த்த கூட்டு வந்தார்? 300 பேர்த்த கூட்டு வந்து சொன்னார், இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது, இவர் சொல்றதை கேட்கறத விட்டுட்டு நீ யாரை சொல்ல போறத நம்ம கேட்க போறோம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செஞ்சார்? ஈமான் கொண்டார். சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான். நீங்க அந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு வேகம் இருக்கும், அந்த நேரத்தில் ரொம்ப உக்கரத்தில் இருப்பீங்க. இவன் தான் என்னை ரொம்ப தொல்லை பண்ணனா, இவன் தான் என்னை ரொம்ப சங்கடப்படுத்தினா, நீங்க அந்த நேரத்தில் கையாண்டுருவீங்க. ஆனா பத்த பையனும் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும். எப்படி இதை எல்லா சூழ்நிலையிலும் இதை ஒத்து போகலாம்லங்க. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, டே அத்தா ரொம்ப கோபத்தில் இருக்கிற, இப்போ எதையும் போய் பேசி மாட்டிக்காத. அம்மா சொல்லுவாங்க, என்னது, இப்போ எதையும் போய் பேசி மாட்டிக்காது. இதே கோப நேரத்தில் எதையாவது ஒன்று சொன்னால் அத்தா என்ன செய்வார்? அந்த கோபத்தை பூராத்தை என்ன செய்வார்? இங்கே இறக்கிடுவார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு நாள் ஆயிஷா நாயகம் வீட்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. இதுதான் நாம கையாள வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறது. ஆயிஷா நாயகம் வீட்டுக்குள்ள வந்தா ஆயிஷா நாயகன் தலையை பிடிச்சிக்கிட்டு வா ரசா எனக்கு வந்த தலைவலியேன்னு என்ன செய்யறாங்க தான் சொல்றாங்க. உடனே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில கையை வச்சு இப்படி அமுத்தி என்ன செஞ்சாங்க? விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பயும் தலைவலி குறையல. இப்ப திரும்பவும் சத்தம் என்ன செய்யுது? கூடுது. வாராசா எனக்கு வந்த தலைவலியே அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தலைவலியிலேயே நீ மௌத்தா போயிட்டேன்டா, இந்த தலைவலியிலேயே நீ மௌத்தா போயிட்டேன்டா, உன்னை நானே குளிப்பாட்டி, நானே ஜனாசாவை உடுத்தி, நானே தொழுக வச்சு, நானே கஃனிட்டு, நானே அடக்க வேண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறிவின் சிகரம்ல ஆயிஷா நாயகம் அடுத்து சொன்னாங்க, ஓஹோ, நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் வேறொரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஆசைப்படுறீங்களான்ட்டாங்க. யாரு? ஆயிஷா நாயகம். இப்ப ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? அச்சுச்சோ தலைவலி எனக்கு வந்துருச்சுட்டாங்க. அச்சுச்சோ தலைவலி எனக்கு வந்துருச்சுட்டாங்க. இப்ப இதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு பாருங்களேன். இது என்னைக்காச்சும் அந்த சண்டை சந்தோஷமாக முடிஞ்சு போயிருக்கானா? முடிஞ்சதே கிடையாது. என்னவாயிரும்? அது மனஸ்தாபகத்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் இன்னொருத்தரை பேச இதே நகைச்சுவையாக ரசூலுல்லாஹ் அந்த சப்ஜெக்டை முடிக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறீங்க. சொல்றப்பே ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்றாங்க. ஓஹோ, நீ மௌத்தாயிட்டேன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சுறேன்டவனா, நான் மௌத்தாயிட்டா இன்னொருத்தரை நீங்க திருமணம் செய்யலாமேன்ற ஆயிஷா நாயகம் கேட்க, ஆஹா தலைவலி இப்போ எனக்கு வந்துருச்சுன்றவனா அங்க என்ன வந்துருச்சு? முடிஞ்சிருச்சு. இதுதான் நிதானம் அப்படிங்கிறது. இதைத்தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துறாங்க. என்ன அப்படின்னா, ஃபதபையனு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆயத்துக்கு கீழேயும் ஒரு ஞான கருத்துக்களை பதிவு செய்வாங்க இஸ்மாயில் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதமான கோட்பாடோட என்ன செய்யறாங்க? அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு விதமான மனோநிலை, கவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருச்சு? இருந்துகிட்டே இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்தாங்க. நாயகமே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சலாத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சலாத்தை சொன்னான். ஒரு கவலை தோய்ந்த முகம் உங்க கல்புல தெரியுதே, உங்க முகத்துல தெரியுதே நாயகமே. இதுவரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு கவலையை உங்க முகத்துல நான் பார்க்கவே இல்லையே நாயகமே. என்ன கவலை? நீங்க என்ன கவலை? எனக்கு என் உம்மத்தை பத்தி தான் கவலை அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். உம்மத்தை பத்தி என்ன உங்களுக்கு கவலை? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, காஃபிர்கள் சம்பந்தமான கவலையா இல்ல முஸ்லிம்கள் சம்பந்தமான கவலையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவங்க கவலைன்றாங்க ரசூலுல்லாஹ். வார்த்தை இப்படித்தான் சொன்னாங்க. மூமின்கிற கவலைன்னு சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்றாங்க, அவங்கள பத்தி உண்டான கவலை. என்ன கவலைங்க நாயகன்? என்ன கவலை நாயகன்? வாங்க உங்களை கூட்டிட்டு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு கபருக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சஹாபி என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. தன்னுடைய வலதுகர ரெக்கையால் என்ன செஞ்சாங்க, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கபரை தடவுறாங்க. கபர் என்ன செஞ்சிருச்சு, பிளந்துச்சு. கும்பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீங்கள் எழுந்திரியுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த மனிதர் எழுந்திருத்தார். எழுந்திருத்தவர் எப்படி எழுந்திருத்தார் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு எழுந்திருச்சார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த மனுஷர் இருக்கிறார் பார்த்தீங்களா, முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. முகம் முத்தவஜ்ஜிஹன் நூரன் பினூரின், அழகான ஒரு முகம். அந்த நூறுன் அலா நூறாக என்ன செஞ்ச அந்த முகம் இருந்துச்சு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உத் இலா மக்கானிக்க, எப்படி வந்தீங்களோ அப்படியே உள்ளே போயிருங்கன்றாங்க. போயாச்சு. அப்படி அதே கபரில் ரெண்டாவது முறையாக தன்னுடைய இரண்டாவது இறக்கை, இடது பக்கத்தினுடைய இறக்கையை கொண்டு என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கிறாங்க. அதுக்கு அடியில் ஒருத்தர் அடக்கப்பட்டிருப்பார்ல, என்னங்க, அதுக்கு அடியில் ஒருத்தர் அடக்கப்பட்டிருப்பார்ல. என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கபர் இல்லையே, ஒரு கபருக்குள்ள எத்தனையோ மனிதர்கள் அடக்கப்படும். ஒருத்தர் எழுந்திருக்கிறார், யா ஹஸ்ரதா, எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த நஷ்டமே, அச்சுச்சோ நான் இப்படி ஆயிட்டனேன்னு என்ன செய்யறாருங்க, புலம்பிக்கிட்டே என்ன செய்யறாரு, எழுந்திருக்கிறார். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. உத் இலா மக்கானி, வந்த மாதிரியே நீயும் உள்ள போயிரு. முகமதே இப்போ பார்த்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முகமதே இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? ஹதரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க அழகான வார்த்தை, தமூதூன கமா தஈஷூன, எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் மௌத்தாகுவீர்கள். என்னங்க, எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தாகுவீர்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துபஅஸூன கமா தமூதூன, எப்படி மௌத்தானீர்களோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள்ன்றாங்க. புரியுதுங்களா? ஒரு மனிதர் நல்ல வாழ்க்கை நிலையிலேயே மௌத்தானார்னா, நிலையிலே இருந்தார்னா அந்த நிலையில தான் என்ன செய்வார், மௌத்தாகுவார். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, நேரான வாழ்க்கை, தொழுகைக்குண்டான வாழ்க்கை, நல்ல நிலையில வாழ்றார், நீதமாக வாழ்றார், இதே நிலையில் அவர் இருக்கிறாரு, அப்படித்தான் என்ன செய்வாருங்க, மௌத்தாகுவார். இந்த மனிதர் நாளைக்கு எழுப்பப்படுகிற போது உலகத்திலே வாழுகிற காலத்தில் என்ன நிலையில் அழகான நிலையிலே வாழ்ந்தாரோ அது மாதிரி தான் என்ன செய்வார், எழுப்பப்படுவார். இதற்கு இன்னொரு உதாரணமாக சொல்றதா இருந்தா, ஒரு ஹாஜி வஃபாத்தானார்னா எப்படி எழுந்திருப்பாரு, ஒரு ஹாஜி வஃபாத்தானார்னா எழுப்பப்படுகிற போது எப்படி எழுந்திருப்பார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அவருடைய தல்பியா முடியல. ஏன், அந்த முடியறதுக்கு முன்னால் அவர் எப்படி மௌத்தாயிட்டாரு, ரூஹ் போயிருச்சு அவருக்கு. அதனால அந்த தல்பியா சொன்ன மாதிரியே தான் என்ன செய்வாரு, அவர் எழுந்திருப்பார். என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப வாழ்ற காலத்துல நாம எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் என்ன செய்வோம், மரணிப்போம். எப்படி மரணிக்கிறோமோ அப்படித்தான் என்ன செய்வோம், எழுப்பப்படும். சஹாபி களிமா சொன்ன நிலையில வாழ்ந்தாங்க, களிமா சொன்ன நிலையில மௌத்தானாங்க. எழுப்பப்படுகிற போது களிமா சொன்ன நிலையில எழுந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னால் நடக்கப்பட்ட மனிதர் அவருடைய வாழ்க்கை நஷ்டத்திற்கு உண்டான வாழ்க்கையாக இருந்தது. அந்த நிலையில தான் வஃபாத்தானாரு. எழுந்திருக்கிறப்ப வயா ஹஸ்ரத்தா, எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த நஷ்டமே நினைச்சு புலம்பிக்கிட்டே எழுந்திருக்கிறார். சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க, திக்ரு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்லாங்க, தஸ்பீஹ் செய்யற திக்ரு இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே நாவால மட்டும் திக்ரு செய்யாதீங்க, கல்பாலையும் செய்ய திக்ரு. டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அந்த ரூஹு என்னன்னா, அந்த திக்ரு நாவுல இருந்து எங்க போகணும், கல்புக்கு போகணும். கல்பு செய்ய 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 அந்த அடுத்த டிரான்ஸ்பரண்ட் எங்க போகணும்னா ரூஹுக்கு போகணுமா, எங்க போகணுங்க, ரூஹுக்கு போகணும். அப்படி போய் திக்ரு செய்கிறப்பதான் அந்த திக்ரு உயிரோட்டம் பெறுகிறது. அந்த திக்ரு என்ன செய்யுதுங்க, உயிரோட்டம் பெறுது. அந்த நேரத்துல அந்த ரூஹு அல்லாஹ்கிட்ட பேசுமாமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னங்க, நாவுல இருந்து எங்க வந்துச்சு, கல்புக்கு வந்துச்சு. கல்புல இருந்து எங்க வந்துச்சு, ரூஹுக்கு வந்துச்சு. அந்த ரூஹு அல்லாஹ்கிட்ட பேசுமாமா, யா அல்லாஹ், இப்பேற்பட்ட மனுஷர் இடத்துல என்னேறி ரூஹா அனுப்பிச்சு வச்சேல, உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஒரே ஒரு துவா, இவருக்கு நீண்ட ஆயுள கொடுறார் ரப்பே, இவர் கூட நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு கேட்குறேன். என்னங்க சொல்றது புரியுதுங்களா? இவர் கூட நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், என்ன செய்ய, இவருக்கு நீண்ட ஆயுள கொடுன்னு யார் கேட்கிறார்? அந்த ரூஹு அல்லாஹ் இடத்துல கேட்கு. இதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷர்கிட்ட இந்த ரெண்டு குணங்கள் இருக்கிறதோ அந்த மனுஷருக்கு அல்லாஹ்தால நீண்ட ஆயுள வச்சிருப்பாங்க. ஒண்ணு, எவர்கிட்ட குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிற பழக்கம் இருக்குதோ அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். என்னதுங்க, நீண்ட ஆயுள். அந்த ஆயுள் அல்லாஹ் குறை வைக்கவே மாட்டான். ஏன், ஓத 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 அந்த ரூஹ் என்ன செய்யுதுங்க, சந்தோஷப்பட அல்லாஹ்கிட்ட கேட்டு கேட்டு அந்த மனுஷருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குது. ரெண்டாவது, எவர் ஒருவர் உறவினர்களை சேர்ந்து வாழுகிறார்களோ, அரவணைத்து வாழுகிறார்களோ, அவர்களுக்கு சீக்கிரத்தில் ரூஹ் போகவே போகாது, அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுக்கும்.
நீண்ட ஆயுளை கொடுக்கும். நாம ஒவ்வொரு வருஷமும் பராத்தினுடைய இரவுல என்ன கேட்கிறோம்? எல்லாம் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, நீண்ட ஆயுளை கொடுன்னு கேட்கிற அந்த நேரத்துல நீண்ட ஆயுள் எது ரூஹு விரும்புது, அந்த ரூஹத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறான். வெறுமனே நாவால திக்ர் செய்யாதீங்க, கல்பால திக்ர் செய்யுங்க, அப்புறம் ரூஹால திக்ர் செய்யுங்க நினைச்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த நிதானத்தோட கையாளுங்கிறது கீழே இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப இதற்கு அப்புறமா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? இவ்வளவு நேரம் போரை பத்தி சொன்னா, போர் நடக்கக்கூடிய தவறுகளை சொன்னா, நிதானத்தை சொன்னா, இப்ப அடுத்து பேசுறது ஏன் உங்களை நான் ஜிஹாதுக்கு அனுப்புறேன், ஏன் உங்களை போர்க்களத்துக்கு அனுப்புறேங்கிறத பத்தி என்ன செய்யறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களுடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. நம்ம அந்த சொல்ல வந்திருக்கிற அந்த ஒரு செய்தி வரி ரொம்ப சின்ன வரி தான். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கண்டா, 2 முஸ்லீம்களுக்கு மத்தியில் சண்டை வராமல் உலகம் அழியாதுன்ட்டாங்க. அந்த போர் நடந்துருச்சு, போர் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் கிடையாது, நடந்துட்டு இருக்கிறதும் கிடையாது. 2 முஸ்லீம்களுக்கு மத்தியில் போர் நடக்கும், 2 பேருமே உயர்ந்தவாறு மனிதர்கள். அந்த 2 பேத்துக்கு மத்தியில் போர் நடக்காத வரைக்கும் உலகம் அழியாதுன்ட்டாங்க. அந்த போர் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த 2 பேர் யாரு, எதற்காக வேண்டி அந்த போர் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் டைமிங் என்ன செய்யப்படுது, தேவைப்படுது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரத்தில் அதை நம்ம டைமிங் பண்ணி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் சாலிஹானதாக ஆக்கி தந்தருள்வானாக. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோமோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலங்களிலேயும் ஹலாலான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நிதானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நிதானமான விஷயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய குடும்பத்திலேயும் என்னுடைய வியாபாரத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த பக்குவத்தை எங்களுடைய சிறார்களுக்கும் என்னுடைய குடும்ப பெண்களுக்கும் நீ நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் வாழுகிற காலத்திலே எல்லா சூழ்நிலையிலையும் ஹலாலான உணவை சாப்பிடுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நல்ல காரியங்களின் மீதும் நல்ல விஷயங்களின் மீதும் எங்களுக்கு ஆர்வத்தை தந்து கொண்டே இருப்பாயாக. அதில் எங்களுக்கு சோர்வு வந்து விடாமல் எங்களை நீயே பாதுகாத்துக் கொள்வாயாக. எல்லாம் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யாலா எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் மௌத்தாகுவீர்கள், எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நாங்கள் நல்ல முறையில் எழுப்பப்படுவோமோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை தான் வாழ்க்கையிலேயே மிக நிரந்தரமான வாழ்க்கை என்ற உணர்வோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.